கிரீஸில் கொய்யா மரம் இந்த பாருங்க, கொய்யா காய்ச்சி நிற்கிது பார்த்தீங்களா, சின்ன சின்ன தண்டு இருக்குங்க. ஒரு இடத்துல நினச்சி இப்போ வாங்கலாம். இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு ஆக்களுக்கு. சரி, மணி அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த வியூவுக்கு தான் காசு. வீடியோ பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னா, இன்றைக்கு கிரேட்டரில் இருக்கிற ஆயோஸ் நிக்கோலாஸ்ன்ற ஒரு சிட்டியை பார்க்க வந்திருக்கேன். அது ஒரு வித்தியாசமான வடிவான சிட்டியாக இருக்குது. இந்த ஒரு வித்தியாசமான சர்ச்சில், இவங்கள சர்ச்சில் வந்து ஒரு மேலே ரவுண்ட் மொஸ்க் மாதிரி இருக்கும் பார்க்க போனால். மேலுக்கு ரவுண்டாக, எல்லா சர்ச்சும் அப்படி இல்லை, ஆர்த்தடாக்ஸ் தானே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு சர்ச். இந்த இடத்துல ஃபிஷ் கடை எல்லாம் இருக்குது. எவ்வளோ ஃபிஷ், வித்தியாசமான மீன். 5 ரூபா தான் விஷயம். சூட மீன் நினைக்கிறேன். இது நீட்டாக டிப்டப்பாக வச்சுருக்காங்க. இறால் இருக்குது, என்ன இதில் போட்டுருக்காங்க, வஞ்சம் இருக்குது, கீரி மீன் இருக்குது. இந்த மீனை தான் ஒரு வித்தியாசமான மீனாக இருக்குது. என்ன மீன் இப்போ அது இப்போ பேர் போட்டிருக்கான். 12 ரூபா கிலோ. அவ்வளோ மலி பண்ணுறதுக்கும் இல்லை, ஓகே இருக்குது. இந்த இது மரம் எப்படி முளைச்சிருக்குது, இந்த வடிவாக இருக்குண்ணே. ரோட் வந்து அப்படியே நேராக போய் பாருங்க, கடலுக்கு போகுது. என்னப்பா அது, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், பிஸ்டாச்சியோ டேஸ்ட் இன் டபுள், சின்ன சின்ன சாமான், மிளகு அது இது ரெண்டு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இங்கே இருக்குது இந்த டீ வகைகள். இங்கே இதே டீயை ஒரு இடத்துலையும் நினச்சி இப்போ வாங்கலாம். இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு ஆக்களுக்கு. இதுவுமே நல்ல டீன்னு சொல்கிறாங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்கிட்டு போய். இந்த மவுண்டைன் டீ இங்கே ஊரில் குடிசையில் ஓட்ட மாதிரி
இந்த டவுனுக்கு நடுவுலையும் பாருங்க மாதுளங்காய் காய்ச்சி நிற்கும். இந்த கடை வடிவாக இருக்குச்சு. இந்த மேலே இதால் அப்படி போட்டு விட்ருக்காங்க. நல்ல வடிவாக இருக்குது இந்த கடை. இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் செய்திருக்கு. அப்படியே இந்த நாடுகளில் வந்தீங்கன்னா இந்த ஐட்டங்கள்லாம் நீங்கள் வாங்கலாம். இந்த ஒலீவ்ஸில் செய்த ஆயில்கள், க்ரீமுகள், மற்ற இங்கே அந்த மவுண்டெயினில் இருக்கிற அந்த அவங்கள அந்த டீ வகைகள், மற்றது சமையலுக்கு போடுறது, பார்பிக்யூவுக்கு போடுற அந்த ஐட்டம்ஸ் இங்கே எப்படி இருக்குது இந்த கடையில். அந்த ஸ்பாஞ்ச் என்னன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒரு கடலுக்குலாம் அப்படியே மிதக்கும். அப்படியே அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விற்கிறாங்க. நான் ஒன்று எடுத்தேன். நான் ஒரு மற்ற இந்த இதெல்லாம் என்னென்னா அந்த ஒலீவ்ஸ் ட்ரீஸ் இருக்குல்ல, ஒலீவ்ஸ் மரம், அந்த மரத்திலிருந்து செய்தது இந்த இதெல்லாம் தெரியுது. ஹனிக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அந்த ஒலீவ்ஸ் ட்ரீலேருந்து தான் இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போகலாம். இங்கே வராக்கள் என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களோ அதில் வாங்க. நல்ல சாமான். இங்கே பழங்கால தராசு உடைச்சிட்டு பழங்கால. சரி, நாம் ஓடுவோம். கடை இந்த இருக்குது சோப் வகைகள் 1-2 ரூபா, 3-5 ரூபா எல்லா சோப்ஸும் இருக்குல்ல. நல்ல வகையான சோப். என்னென்னு பார்த்துட்டு நல்ல வடிவாக இருக்குங்க. வா உண்மையாக அழகாக தான் இருக்குது இந்த இடம். இந்த இடத்தினுடைய ஹாபர், ஒரு சின்ன ஒரு ஹாபர் உண்டு. இப்படி வழியாக இருக்கு. இந்த கடையை, இந்த கடைக்குள்ளால பார்த்தீங்கன்னா அங்கால பக்கத்தில் பாருங்கள் அந்த கடல் தெரியுது. அவ்வளோ சாமான் இருக்கு இங்கே வாங்குறதுக்கு. அந்த லுக் அங்கால இருக்குது. இங்கே விற்கிற இந்த துணிகள், இந்த மெட்டீரியல் வந்து நல்ல இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, சம்மருக்கு ஏற்ற இதெல்லாம் நல்ல கிளைமேட், அந்த நல்ல மெட்டீரியலில் இருக்குது இந்த துணியெல்லாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த வடிவான ஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. கடலில் செய்த சாமான், இந்த கடலில் உள்ள ஐட்டங்கள், சட்டைகள்,
மீன் ஓடுதுண்ணே. மீன் குரூப்பாக தெரியுது மீன். தண்ணி நல்ல க்ளீனாக இருக்குது. அவ்வளோ மீன் குஞ்சு பெரிய பெரிய மீனெல்லாம் ஓடுது. தூண்டில் ஓட்டால் மட்டும் பிடி வராது. இதில் ஒரு சின்ன சர்ச் ஒன்று இருக்குது, வடிவான சர்ச் ஒன்று. இவர் என்ன வெயிட் பண்ணுறார். இவ்வளோ மீன் இருக்குன்னா கொண்டுக்கும் வழி இல்லையா நம்ம சாப்பிட? என்ன அம்பி பிரச்சனை? சாப்பிட ஒன்றும் இல்லையா? சரி, முயற்சியாக கைவிட வேணாம், என்ன தொடர்ந்து சாப்பிடுங்க. அதான் நான் பார்த்தேன், பூனையை காணலன்ட்டு பார்த்தேன். இந்த ஆனால் ஒரு பூனையும் இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை. எல்லா பூனையும் நல்லா திண்டு விளைஞ்சு போயிருக்குங்க. நல்ல வடிவான கப்பலில் உண்டு. இதுக்குள்ளே மூடி கிடக்கு. இந்த முறை உள்ளே போய் எடுக்கலாது. இந்த படியால் ஏறி எங்கேயோ போகுது. இதால் ஏறி எங்கே போகுதுன்னு தெரியா. அந்த சர்ச்சுக்கு மேலே நின்று பார்க்குறது. மணி அடிக்கிறது. சரி, மணி அடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அழகா இருக்குண்ணே. எதுவும் மூடி வச்சு கிடக்கு. இதுக்குள்ள என்ன படம் இருக்குன்னு பாருங்க. படம் இருக்கு. இரவுல லைட் தெரியும். தண்ணிக்கு பாயணும் போல இருக்கு இந்த வைக்கை. அங்காலெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், அப்படியே நைட் டைமில் வந்து இது ஒரு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். வடிவாக இருக்கும். இந்த லைட்டெல்லாம் எரிய இந்த இடம் சூப்பராக தான் இருக்கும். இந்த வியூவுக்கு தான் காசு இடங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு. வாவ், ஸ்டன்னிங். இந்த மரம் என்னப்பா, அமெரிக்கன்ஸ் வந்து தலைமுடி வெட்டின மாதிரி இருக்கு. நல்ல வடிவாக இருக்கு. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ். என்ன தேசிக்காய் காணல எந்த இருக்கு இங்கே பார்த்தீங்களா? அப்படி ஏறி போகிறோன்னா அங்கே கரைக்கு போகலாமாண்டு. நோ, தேர்ஸ் நோ வே. தட்ஸ் இட். இந்த வியூ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றாங்க.
உச்சி வெயிலுக்காக நடக்கிறதான் கஷ்டம். இது கீழே எப்படி இருக்குண்டு அப்படியே எடுத்தாச்சு. சைட்டால் படி போகுதான் ஆனால் இடையில க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதிமுக கோவிந்த் எதுக்கால போகலாம். வியூ பாயிண்ட் ஒன்று இருக்காங்க, அதுக்கு போகிறதுக்கு இதுக்கு மேலால் தான் போவோம். போயிட்டு அங்கே நின்று எடுப்போம். அப்படி அங்கே நின்ற நான் இங்கே வந்திருக்கேன். இந்த நாட்டுக்கு ஆறாக்கள் வரலாமன்னு சொல்லி சொன்னால் இந்த மலை வழி ஏறி நல்ல நிறைய இடங்கள் நடந்து இந்த ஹைக்கிங் விருப்பமான ஆக்கள் அப்படியான ஆக்கள் இங்கே வந்தீங்களா அந்த மாதிரி இடங்கள் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். கலிஃபோர்னியாவில் இருக்கிறது இந்த பேரப்புள்ள, இந்த பேரப்புள்ள இப்படி ஒன்று இருக்காங்க பெருசாக. அது கிராண்ட் கேன்யனில் இருக்குது. எப்படி இருக்குண்டு கொஞ்சம் அதில் நல்ல வடிவாக இருக்குது. ரியலி ரியலி நைஸ். இப்படி ஒரு போட் எடுத்தா சரி. இங்கே வா தண்ணி எப்படி இருக்குண்டு. என்னத்துக்கப்பா இந்த ஸ்டேஜ்? இரவில் டான்ஸ் ஆடுறதுக்காகும். வா இப்போ இந்த வெயிலுக்கு இந்த தண்ணிக்குள்ளே சதுக்கண்டு பாஞ்சா அப்படி இருக்கும். சூப்பராக தான் இருக்கும். பாயத்தான் பண்ணுவோம் பீச்சில் போய் ஒவ்வொரு சிட்டிக்கும் போய்க்கல ஒவ்வொரு இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துக்கான ஒரு ஸ்பெஷல் பீச் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல குளிக்கிறதுக்கான நீங்கள் அந்த இடத்துல ஸ்விம் பண்ணுறதுக்கான திங்ஸை கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அங்கே போய் அந்த சிட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குளிச்சுட்டு வரலாம். அப்படியே ஒவ்வொரு பீச்சும் வித்தியாசம். எல்லா பீச்சும் ஒரே மாதிரி இல்லை. சிலது மண் இருக்குது, சிலது கல் இருக்குது, ரெட் சாண்ட்ஸோட ஒரு பீச் இருக்குது. அப்படி நிறைய இருக்குது. இங்கே சுற்றி ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிவும் ஒவ்வொரு இடத்துல குளிக்கிறதும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஸோ ஹபீபி கம் டு கிரீட். நான் தமிழாக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே நீங்கள் வாரண்டா மீன் சாப்பிட்லான், இறால் சாப்பிட்லான், நண்டு சாப்பிட்லாமன்றலாம் இருக்குது. இங்கே எல்லா சாப்பாடும் இருக்குது தான். ஆனால் மீனோ கணவாயோ அது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களோட வாய்க்கு ஏற்ற மாதிரி இங்கே செய்து தர மாட்டாங்க. இங்கே மீன் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது அவங்களோட வாய்க்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருப்பாங்க. கணவாயெல்லாம் நேற்றெல்லாம் மணலாம் எடுத்து சாப்பிட்னான். அதெல்லாம் இப்போ நாங்கள் கணவாயை எடுத்து பொறிச்சு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை கறி வச்சு சாப்பிட்ற மாதிரியோ அந்த டேஸ்ட்டில் இருக்காது. ஃப்ரெஷ் தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்படியே தெரியும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ரேஞ்சில் இருக்காது. வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் அனுபவிக்கலாம். நல்லா இருக்கும். உங்களோட சாப்பாடு டேஸ்ட் இல்லை நல்ல சாப்பாடுகள் இங்கே வந்தால் இதில் சாப்பிட்டு போகலாம். ஆனால் தமிழ் சாப்பாடுகள்
தொடர்ந்து சாப்பிட்ற ஆக்களுக்கோ விரும்புகிற ஆக்களுக்கோ இப்போ ஒரு கிழமைக்கு மேலே நாக்கு தலைவலிக்கிட்டுரும். இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று இருக்குது, நமஸ்தே ஒன்று வச்சுருக்காங்க. அதில் மசாலா டீ கூட இல்லை. அப்புறம் இங்கேயும் இராக்லியோனில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயும் மசாலா டீயும் இல்லை. ஆனால் அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுனான்னு பெருசாக அவங்கள்ட அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ன்ற அந்த டேஸ்ட் இருக்காது. சும்மா கொண்டா சாப்பிட்லாம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு பிடிக்க இல்லை. அவ்வளோந்தான். அப்படியே போனால் அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே திரும்ப வந்து அப்படியே போகலாம். இது இவ்வளவுதான். இது இப்போ இப்படியே ஒரு வடிவாக இருக்கல்லோ, நைட்டில் இது வேறு மாதிரி இன்னும் வடிவாக இருக்கும் இந்த இடங்கள். ஸோ நைட்டுக்கு வர 7 மணி நின்று பார்க்கலாம், அப்படி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஏற்கனவே சானியா டவுன் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஓல்ட் டவுன் வீடியோ. அது நைட்டில் நல்ல வடிவாக இருந்துச்சு, எடுத்து போட்டுலாம் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறார்கள் இதுக்கு முதல் உள்ள வீடியோக்களையும் போய் கட்டாயம் பாருங்கள், அதில் வித்தியாசமான வீடியோக்கள் இருக்குது. இப்போ கருவாப்பட்டை இருக்குது இங்கே. இந்த பெருசு எத்தனை கிராமண்டு ஓட்டுருக்கு இங்கே பாருங்க கருவாப்பட்டைய. இந்த இது வந்து இங்கே 5 ரூபா பசம், 5 ரூபா பசம் மலிவு. இந்த செத்த மிளகா இருக்குது, சிலோன் சாமான்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுதான் அந்த டீயல், மவுண்டைன் டீ, இஞ்சி லெமன், இதெல்லாம் இந்த டீ வகைகள். இதெல்லாம் அந்த டீ வகைகள். டீ உண்மையாக நல்ல டீ கிடையாது, ரியலி நைஸ் டீஸ். எஸ், சோல்ட் எல்லாம் இருக்குது, இந்த வித்தியாசமான ரெட் கலர் சோல்ட். இதெல்லாம் நீங்கள் இந்த நாட்டில் வாங்க வேண்டிய சாமான்கள். மற்ற இந்த ஒலிவ்ஸ் இது ஒரு குளிக்கிறதுக்கான ஒரு இடம் உண்டு, சூப்பராக இருக்குது. இந்த சின்ன ஒரு இடம், பாரசனம் இங்கே குளிச்சுட்டு போகிறது. அப்படி இருக்குது. அதில் ஒரு விதமான நீல கலர், இதில் ஒரு விதமான நீல கலர், அங்கே ஒரு விதமான நீல கலர், ஒவ்வொன்றில் ஒரு கலர் தொங்குது. வித்தியாசமான கொடிகள், யூரோப்பியன் கொடிகள். ஏதோ கிரீஸில் கொய்யா மரம் இந்த பாருங்க, கொய்யா காய்ச்சி நிற்கிது பார்த்தீங்களா? சின்ன சின்ன காயத்தான் இருக்கு இப்போ, ஆனால் காய்க்கும். இங்கே இதான் நான் சொன்னேனே, இங்கே எல்லாம் வைக்கலாம். இந்த மண் அப்படி சிவப்பு மண், எங்களை மரக்கறியெல்லாம் வச்சா சூப்பராக வரும். இங்கே எப்படி இருக்குண்டு
இந்த இருக்கிற படியால் மேலே ஏறி போனால் அங்கால சைடுக்கு போகலாம். கொய்யா மரம் பக்கத்தில் தேசிக்காய் காய்ச்சிருக்கு. இதுதான் மெயின் இடம் ஸ்விம்மிங் போகிறதுக்கு. எப்படி இருக்காண்டு சூப்பர்.